அனைத்து உறவுகளுக்கும் மிக 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 முக்கியமான ஒரு ஜோதிட குறிப்பை பகிர்ந்துள்ள வருகிறேன். ஜோதிட நூல்களிலே மனிதனுக்கு ஆக்கமான கிரகங்கள் எனவும் ஆகாத கிரகங்கள் எனவும் இரண்டு வகையான கிரகங்களை பிரித்திருக்கின்றார்கள். அதிலே சூரியபகவான் என்பவர் ஒளி கிரகம், சந்திரபகவான் என்பவர் ஒளி கிரகம், செவ்வாய் பகவான் என்பவர் நெருப்புக்கோள், புதன் பகவான் என்பவர் வாயு கிரகம், பெரிய கிரகம். இந்த மூன்றுடைய ஒளிகளையும் பெற்று மனிதனுக்கு நல்ல ஒளிகளாக வாழ்க்கையை ஒளிமயமாகக்கூடிய ஒரு நல்ல பார்வையை கொடுக்கக்கூடியவர் என்றும், இவர்கள் மனிதனுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் என்றும், சனி பகவானை இருள் கிரகம் என்றும், நமது புதன் பகவானை இவர் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இரட்டிப்பு தன்மை இருக்கக்கூடியவராக இருக்கின்ற காரணத்தினால் இவர் பச்சுவந்தி கிரகம் என்றும், அதன் பின்பு ராகு பகவான். இந்த ராகு பகவான் சூரிய ஒளியை சந்திரனுடைய ஒளியை கிரகணம் செய்து இருளடை செய்வதால் இவரையும் ஒரு மனிதனுக்கு ஆகாத கிரகமாகவும், சுக்கிர பகவான் காமத்தை கொடுக்கக்கூடியவர், சுகத்தை கொடுக்கக்கூடியவர். இவர் 4 சுகத்துக்குள் மறைவான சுகத்தை கொடுத்து மனிதனை ஆன்மீகத்தில் செல்ல விடாமல், மெய்ஞானத்தில் செல்ல விடாமல் ஐஞானத்துக்குள் நுழைத்து அவர் வாழ்க்கையை இருளடை செய்யக்கூடியவர். ஆனால் அவர் ஒரு இருள் கிரகம் என்றும், இவர்கள் மனிதர்களுக்கு ஆகாதவர்கள் என்றும் ஜோதிட விதிகள் சொல்கின்றன. இந்த கேது பகவான் மட்டும் இங்கிட்டும் சேர முடியாமல் அங்கிட்டும் சேர முடியாமல் காலத்தக்கன மாறக்கூடியவராக, ஆன்மீகக்காரனாக, தடைக்காரனாக, நோய்க்காரனாக, ஏராளமான பிரச்சனையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவராகவும் ஜோதிட விதிகள் சொல்கின்றன. இவர் 75% மனிதனுக்கு கெடுபலன்களையும் 25% நல்ல பலன் கொடுக்கக்கூடியவராகவும் சொல்லுவார். இதுதான் ஜோதிடத்தினுடைய விதி. இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்தபடியாக காண்போம். நன்றி, வணக்கம்.